அன்புக்குரியவர்களே, தொடர்ச்சியாக ஒரு தலைப்பை பார்த்து வருகிறோம். அதன் வரிசையில் அல்லாஹுடைய அரிஷ் எங்கிருக்கிறது, அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்ற ஒரு தலைப்பை பார்த்திருந்தோம். அல்லாஹுடைய அரிஷை சுமந்த வானவர்கள் கிட்டத்தட்ட 8 வானவர்கள். அந்த 8 வானவர்களுடைய ஒரு வானவரை பற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் இத்தனை வருட காலங்களாக பயணித்தால், கிட்டத்தட்ட பல வருடங்களை குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பயணித்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அவருடைய தோள் அந்த அளவுக்கு இருக்கும், காதுக்கும் தோளுக்கும். அப்ப பிரம்மாண்டமான அந்த சிம்மாசனத்திற்கு கீழ் நிற்கக்கூடியவர்கள். மறுமை நாள்ல உலகம் அழிக்கப்பட்டு அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் ஒட்டுமொத்த சமூகமும் நிப்பாட்டப்பட்டிருக்கும். அந்த நிப்பாட்டப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா, அல்லாஹுடைய தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த நிழலுமே அந்த இடத்தில் இருக்காது, ஒரு மரம் கூட தென்படாது, ஒரு ஒதுங்குவதற்கு வீடு இருக்காது, எல்லா இடமும் காலியாக இருக்கக்கூடிய இடம், எந்த இடத்திலையுமே நிழல் என்ற வாசனை கூட இருக்காது, ஒரே ஒரு இடத்தை தவிர, அது அல்லாஹுடைய அந்த அரிசின் கீழ் நிற்கக்கூடிய அந்த நிழல். அந்த நிழலில் சில 7 சாரார்களை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அந்த 7 சாரார்கள் யார் யார் என்பதை பார்ப்பதுதான் தொடர்ச்சியாக இந்த தலைப்பு. அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய 2 சாரார்களை பார்க்க போகிறோம். அந்த 2 சாரார்கள் யார் என்றால் சொன்னால், அல்லாஹுடைய தூதர்களும் அல்லாஹும் தன்னுடைய திருமறையிலே நினைவுபடுத்தியதை போல அந்த 2 சாரார்கள் யார் யார் என்று சொன்னால், நீதியான தலைவர், அதே போல வணக்க வழிபாட்டில் இளமையை கழித்த இளைஞன் என்று 2 சாராரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த 2 சாரார்கள் யார் யாரெல்லாம் இருக்குகிறார்களோ, அந்த பட்டியலில் இடம்பெறுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் இருப்பார்கள். அப்ப நம்ம முடிவு செய்து கொள்ளணும், இந்த ஜும்மா முடிந்த பிறகு அந்த பட்டியலில் நாம் இருக்கிறோமா என்பதை முடிவு செய்வதற்கான ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்பை நம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நீதியான தலைவர் என்ற ஒரு தலைப்பு. உலகத்தில் நீதியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால், நீதி விற்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறது. நீதியோடு பேசக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் குறைவு. அது நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களால் மத்தியிலாக இருக்கக்கூடிய இந்த நிலை இருந்தாலும் சரி, நீதியை நிலையாட்டக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். மனித சமூகம் அழிக்கப்படுகிறது. அழிக்கப்பட்டிருக்கிற அந்த மனித சமூகத்திற்கு நீதியை நீதிமன்றம் வழங்குகிறதா? ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டுருச்சு. பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும், அநியாயமாக இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது? இடித்தவரிடத்திலே அந்த இடத்தை ஒப்படைக்கக்கூடிய நீதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நீதியை நீங்கள் கடைபிடிக்க கூடாது என்பதற்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். எப்படி நீதி செலுத்த வேண்டும், எப்படி நீங்கள் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் நினைவுபடுத்துகிறான். 7வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அமர ரப்பி பில் கிஸ்தி. எப்படிப்பட்ட நபியை நாம் அனுப்பியிருக்கிறோம் தெரியுமா? நீதத்தை கொண்டே நீங்கள் ஏவ வேண்டும், எல்லாரிடத்திலும் நீதமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நீதமான உபதேசத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அடுத்து சொல்லுகிறான், 16வது அத்தியாயம் 90வது வசனத்தில் சொல்லுகிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நபியே நிச்சயமாக நீங்கள் நீதம் செலுத்த வேண்டும், எல்லா மக்களிடத்திலும் நீங்கள் நீதம் செலுத்த வேண்டும். எப்பொழுது அல்லாஹ் இறக்குகிறான்? ஆட்சி கையில் கொடுக்கப்பட்ட உடனே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கல. அல்லாஹு தஆலா எப்பொழுது இறக்குகிறான் என்று சொன்னால், மக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இருக்கிற ஆட்சியை கொடுக்க போறேன், உங்ககிட்ட அதிகாரத்தை கொடுக்க போறேன், நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபியே அல்லாஹு தஆலா பக்குவப்படுத்துகிறார். எப்படி படுத்துகிறான்? நபியே நீங்கள் நீதம் செலுத்துங்கள், வல் இஹ்சான் நன்மையை செய்யுங்கள்,
நீங்கள் உறவினர்களை பேணி வாழுங்கள், இதுவே உங்களுக்கு நேர்வழி என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு சொல்லுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹு தஆலா பேசுகிறான். எந்த அளவுக்கு பேசி காட்டுறான்னு சொன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எப்படி குறிப்பிடுகிறான் பாருங்கள். எந்த அளவுக்கு என்றால், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 60 அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லா யன்ஹகுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலு ஃபித்தீன். மார்க்க விஷயத்துல எப்படிப்பட்ட மக்களை சொல்றான் பாரு. மார்க்க விஷயத்தில் உங்களிடம் போரிடாதவர்கள், மார்க்கத்துக்காக பத்ர் போர் நடந்திருக்கும், உஹுது போர் நடந்திருக்கும், அந்த நேரத்தில் உங்களோடு பங்கெடுத்துக் கொள்ளாதவர்கள், அவர்களோட விஷயத்தில் நன்மையே நீங்கள் நாட விரும்பினால், நன்மையை நீங்கள் செய்ய விரும்பினால் நீங்கள் நன்மையை செய்யுங்கள், அவரிடத்தில் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நீதி. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சட்டம் இறங்குவதற்கு பின்பாக அஸ்மா பின் ரலியல்லாஹுடைய தாயார் தன்னுடைய வீட்டு, அவங்க இணை வைப்பாளர் இருக்காங்க, இணை வைப்பை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இணை வைப்பை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த அவங்க தன்னுடைய மகளை அஸ்மா அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வர்றாங்க. எப்படிப்பட்ட வராங்க? வர்றவங்க மகளை பார்க்கறதுக்காக வர்றவங்க இணை வைப்பா இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, புலகையில வரும்பொழுது பொருளோடு வருகிறார்கள். பாலை என்ன செய்யறாங்க, ஒரு கட்டி எடுத்து வராங்க, கறியை எடுத்து கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அஸ்மா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, இதை வாங்க மறுக்கிறார்கள். வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்றாங்க. நீங்க எங்களோட கலந்து கொள்ள இல்லை, எங்களோட நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை, நீங்க வீட்டுக்குள்ள வராதீங்கன்ற. அப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போகிறது. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, பாக்குறாங்க ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி சம்பவத்தை அவங்களுக்கு தைரியமா நடந்துக்குங்க, உங்களுக்கு எதிராக நிக்கல இல்ல, அவங்க உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லலையே, அடிக்க வரலையே, துன்புறுத்தலையே, ஆகையால இவர்கிட்ட நீங்க நன்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள், நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் பாருங்கள், குர்ஆன்ல 5ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீதமாக என்ன செய்யுங்க, நீதியை கொண்டு சாட்சி கூறுங்கள். எந்த அளவுக்கு நீதியை கொண்டு சாட்சி கூறுங்கள், உங்கள் மீது எந்த அளவுக்கு என்று சொன்னால் உண்மையின் மீது நிலைத்திருப்பவர்களாக. அதே மாதிரி ஒரு கூட்டத்தின் மீது பகைமையோ வெறுப்போ இருந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது, நீதம் செய்யறதில்ல, என்ன செஞ்சிடக்கூடாது, பாரபட்சம் காட்டிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல நீதத்தை பற்றி மட்டும் அல்லாஹு தஆலா பேசுகிறான். இன்னும் பல இடங்களில் பல வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகிறான். இன்னொரு வசனத்தை அல்லாஹு தஆலா பேசுகிறான். எப்படி பேசுறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லா யஜ்ரிமன்னு ஷைனின் கௌமின் அலா அத்தஹிது யஹ்திலு. நீங்க நீதம் செலுத்துற விஷயத்துல வல் வாலிதைனி, உங்க அத்தா மாமா இருந்தாலும் சரி, உங்க தாய் தந்தையரா இருந்தாலும் சரி, உங்கள் சகோதராக இருந்தாலும் சரி, நீங்கள் நேர்மையாக தீர்ப்பு வழங்கணும். எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றான்ல, ரசூலுல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்றான்னா, நபியே நீங்க எப்படி இருக்கணும், உங்க அத்தாமா இருந்தாலும் சரி, உங்க சகோதரனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஏன் வல் செல்வத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தா அவன்கிட்ட நீதம் கரெக்டா இருக்கணும். வல் ஃபக்கீர், ஏழையா இருந்தாலும் சரி, அவன்கிட்ட எப்படி நடக்கணுமா, நீதத்தோடு நடந்து கொள்ளணும். செல்வந்தனுக்கு பொருளை வாங்கி கொண்டு நீ என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு சார்ந்தவனா பேசக்கூடாது. ஃபக்கீர் ஏழையா இருக்கிறான், அவன் ஏழை காசு இல்லாதவனா இருக்கிறான், அவனுடைய பரிதாபத்தை பார்த்து நீதியை நீ தடம் புரண்ட கூடாது, நீ நீதனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட வசனங்கள் மூலியமாக நமக்கு நினைவூட்டுகிறார். நீதத்தை பத்தி பேசுறான். யார் நீதியாக நடக்கிறார்களோ, நீதியை பின்பற்றுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசின் கீழே இருப்பாங்க. நீதியான தலைவர், அது நாட்டுடைய மன்னராக இருந்தாலும் சரி, பள்ளிவாசல் தலைவராக இருந்தாலும் சரி, நாட்டு மக்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, குடும்ப பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, அந்த தலைவர் சரியாக இருக்க வேண்டும், நீதமாக இருக்கணும். அந்த நீதத்துல மாற்றம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் உங்களுக்கு இடம் கிடைக்காது என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வசனத்தில் பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல
இவர் யூத கூட்டத்திட்ட விவசாயத்தை வரி வாங்குவதற்காக என்ன செய்யறாங்கன்னா ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அனுப்புறாங்க. அவர் போறவர் என்ன செய்யறாருன்னா வரி வசூல் பண்ற போறாரு. வரி வசூல் பண்ண போகக்கூடிய மனுஷன் யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு பாருங்க, ரவாஹா இடத்துல என்ன செய்யறாங்கன்னா லஞ்சம் மாதிரி கொடுக்குறாங்க. லஞ்சம் மாதிரி என்ன செய்யறாங்க, அப்படி கொடுக்குறாங்க, கையில கொடுக்குறாங்க. அப்படி லஞ்சம் மாதிரி கொடுத்த உடனேயே ரவாஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, புனிதமிகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சத்தியமாக, நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா, யாருக்குரியவன் தெரியுமா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்துக்குரியவன் நான், அவர்கள் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். அதுக்கு பிறகு சொல்கிறார்கள், அவர்கள் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. பன்றியை விட குரங்கை விட, எப்படி சொல்றாங்க, பன்னியை விட குரங்கை விட மிக மிக வெறுக்கத்தக்கவர்களாக இந்த கூட்டத்தை நான் பார்க்குகிறேன் என்றார். யார்கிட்ட? யூத கூட்டத்தை. இப்படி சொன்ன எப்படி இருக்கும்? வசூல் பண்ண போற மனுஷன், ரசூலுல்லாஹ் எங்களை நேசத்துக்குரியவர், அல்லாஹ் எங்களை நேசத்துக்குரியவர், ஆனா நீங்க எப்படி தெரியுமா, குரங்கை விட பன்றியை விட மிக கேவலமான வெறுக்கத்தக்க நிலையில் உங்களை பார்க்குகிறேன். ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீதியை நடக்க சொல்றாங்க. ஆகையால் தான் நான் நீதியாளனாக நடந்து கொள்கிறேன். இந்த மாதிரி வார்த்தை சொன்னாலும் நான் உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், கோபத்தோடு நடந்து கொள்ள மாட்டேன், நீதியை நடப்பேன், நீதிக்கு மாற்றமாக நடக்க மாட்டேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், ஒரு நீதி எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் மூலியமாக நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறார். உண்மையான சம்பவத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு கைதியை பிடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவலோடு எதிர்பார்த்தவர்கள். அவர் பல சஹாபாக்களை வெட்டி வீழ்த்தியவர், பல பேர்த்தை வெட்டி வீழ்த்திட்டாரு. பல பொருளாதாரத்தை, முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை அபகரித்தவர். இவர் என்ன செய்யறாருன்னா, அபூ சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, இஸ்லாத்துல முன்பாக என்ன செய்யறாங்கன்னா கைதியை பிடிக்கிறாங்க. கைதியை பிடிச்சிட்டாச்சு. கைதியை பிடிச்சு கைதிகளை எங்க வைப்பாங்க ரசூலுல்லாஹ்? மஸ்ஜித் நபவியில அப்படி கட்டி போட்டுருவாங்க. அபூ சுமாமா கிட்ட கேட்கிறாங்க, ஏன் அபூ சுமாமா என்ன என்ன நினைக்கிறீங்க? அபூ சுமாமா சொல்றாரு, முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்வதற்கு தகுதியானவன் தான். நான் பல பேர்த்த கொண்டு இருக்கிறேன், பல பேர்த்த என்ன செஞ்சிருக்கிறேன், கொண்டு இருக்கிறேன், பல பேர்த்துடைய பொருளாதாரத்தை நான் சூறையாடி இருக்கிறேன், பல பேர்த்துடைய சொத்துக்களை அபகரித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைச்சா, இந்த முஹம்மது நினைத்தால் பனை தொகையை வாங்கிட்டு என்னை விட்டுருங்க என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, வேற ஒண்ணுமே சொல்ற ரசூலுல்லாஹ், அபூ சுமாமாட்ட நல்ல முறையில் நடந்து கொண்டு சாப்பிடுங்க, ஒரு கைதி கிட்ட சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அங்க மஸ்ஜித் நபவியில கட்டப்பட்டிருக்கிற அபூ சுமாமாக்கு அங்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி நீதனம் நடக்கிறார், எப்படி பேசுகிறார், எப்படி நடந்து கொள்கிறார், மக்களிடத்துல எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கிறார், இதையெல்லாம் பார்க்கிறார். பார்த்து விட்டு அபூ சுமாமா இதெல்லாம் கழிச்சுக்கிட்டே போறாரு. ஆனா நேரத்துக்கு கரெக்டா உணவு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கைதின்றக்காக என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த பாரபட்சம்லாம் காட்ட மாட்டாங்க, நேரத்தோடு என்ன செய்வாங்க, கொண்டு போய் கொடுத்துருவாங்க. 2வது நாள் ரசூலுல்லாஹ் வராங்க. 2வது நாள் அந்த கைதி கிட்ட அபூ சுமாமா கிட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன நினைக்கிறீங்க? 2வது நாளும் சொல்றாரு, முஹம்மதே, என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தால், கொல்லணும்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னா அதுக்கு தகுதியானவன் தான் நான் தகுதி இல்லாதவன் கிடையாது, தகுதி வேந்தவன் தான். ஆனால் ஏதாவது தொகையை கொடுத்து என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தொகையை கொடுத்துட்றேன், தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் 2வது நாளும் ஒண்ணுமே பேசல, போயிடுறாங்க. 3வது நாள் ரசூலுல்லாஹ் வர்றாங்க பள்ளிவாசலுக்கு. அபூ சுமாவை பார்க்கிறாங்க. அபூ சுமாவை ஒண்ணுமே சொல்லல, அவருடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒண்ணும் செய்யல, கைகளை அவுத்து விடுங்கன்னு சொல்றாங்க, கயிறுகளை அவுத்து விட்டுறாங்க. கயிறுகளை அவுத்து விட்டு நேரா என்ன செய்யறாருன்னா, இவரு நேரா போறாரு. ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்துல போய் ஒரு கிணற்றுல போய் குளிச்சுக்கிட்டு நேரா பள்ளிவாசலுக்குள்ள மீண்டும் வருகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் அபூ சுமாமா, உங்களை விட்டுட்டோமே, ஏன் வந்தீங்க?
அபூ சுமாமா சொல்லுகிறார்கள், என்ன சொல்றாங்கன்னா, நடவடிக்கை தான், நீதம் தான். நேரா போன மனுஷன் திருப்பி வர்றாரு, வந்துகிட்டு கேட்க சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், என்ன சொல்லணும்? உங்களோட கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், இதுதான் வழிமுறை. இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன விஷயம்? அப்ப அவர் கேட்க சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இந்த கலிமாவை சொன்னதுக்கு பிறகு எனக்கு பிரியத்துக்குரியவர், நேசத்துக்குரிய ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எனக்கு பிடிச்சவர். எனக்கு பிடித்த மார்க்கம் எது என்று சொன்னால், எனக்கு ரொம்ப பிடிச்ச மார்க்கம் அப்படின்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக உலகத்திலேயே ஒரு முகத்தை மட்டும் நான் பார்க்கவே கூடாது என்று நினைத்த முகம் உங்களுடைய முகம்தான் அல்லாஹ்வுடைய தூதரே. உலகத்திலேயே ரொம்ப கேவலமான ஒரு மார்க்கம், அதை பின்பற்றுவது எவனாக இருந்தாலும் அதை தரைமட்டமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்ப பிடிச்ச மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று ஒரு கைதி இடத்தில் கூட ஒரு நீதமான ஒரு தலைவராக நடந்தார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்குன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர், வேற யாரும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர், சொந்தத்தை சார்ந்தவர்கள், ஸைதுல்லாஹ்வுடைய உசாமா என்ற ஒரு நபித்தோழர். அவர் என்ன செய்யறாருன்னா திருடிடுறாரு. திருடவர் என்ன செய்யறாரு தெரியுங்களா? ரெக்கமெண்டுக்கு ஒரு கூட்டிட்டு வர்றாரு. யார்கிட்ட வர்றாரு? ரெக்கமெண்டு அழைச்சிக்கிட்டு, ஸைதுல்லாஹ்வுடைய மகன் தான் நானு, ஏதாவது கையை வெட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரெக்கமெண்டோட வராரு. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம், அங்க சில வேலை நடக்கலன்னு என்ன சொல்ற, ரெக்கமெண்ட் கூப்பிடும்ல, அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. திருடின குற்றம் என்ன? திருடுறது, திருடிட்டாரு, தண்டனை கொடுக்கணும். இவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராரு, ரெக்கமெண்டோட வராரு, நான் இவங்க மகங்க அப்படின்னு சொல்லி வராரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த முஹம்மதுடைய மகள், இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவா இருந்தாலும், இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமாவா இருந்தாலும் என்ன செய்வேன்? கையை வெட்டிடுவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எல்லாத்துடன் நீதமாக இருப்பவர்கள், நீதத்தை கடைபிடிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இல்லாமல் நேர்மையாக நடக்கக்கூடிய எந்த தலைவரும் அல்லாஹ்வுடைய அரசனுடைய சிம்மாசனத்தின் கீழ் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாரார்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் இருப்பாங்க. அது யாரெல்லாம் இருந்தாலும் நீதமா நடப்பவர்கள். இரண்டாவது உள்ள நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்த அந்த இளைஞர்களுக்கு என்ன பங்கு, அந்த ஏன் என்ன பங்கு, அந்த 7 சாரார்கள் இவங்களும் ஒரு பங்காக இருக்கிறார்கள். வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இளைஞர்கள் என்ன இளைஞர்கள் நினைத்தா இன்றைக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு தீமையான விஷயத்தை சீக்கிரம் கொண்டு சேர்த்திடலாம். ஒரு தீமை தான், யூடியூப்ல ஒரு செய்தியை பார்த்து உடனே செய்தி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்திடலாம். ஒரு நன்மையான விஷயத்தையும் இளைஞர்கள் சீக்கிரமாக கொண்டு சேர்த்திடலாம். அப்ப இந்த இளைஞருடைய பங்கு எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தது? யார் அந்த இளைஞர்கள்? நமக்கு முன்னோடியாக இருந்த அந்த இளைஞர்கள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய வரலாறுகளை பார்த்தோம் என்றால் நிறைய வரலாறுகள் நிறைய இருக்கிறது. இளைஞர்களை பற்றி நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தோழர்? பிலால் யார்? ஒரு இளைஞர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிலாலுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேன். அப்ப எவ்வளவு பெரிய மார்க்கத்தில் எவ்வளவு ஆணித்தரமா இருந்திருப்பார். அம்மார் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போவார்கள், பிலால் அம்மார் அவர்களை தண்ணீர்ல முக்கி எடுப்பார்கள். முக்கி எடுக்கிறது எந்த அளவுக்கு? உயிர் போகக்கூடிய தருணம், மயக்கமற்ற நிலையில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் சொல்வார்கள், முஹம்மது திட்டிரு, நான் இழிவான மார்க்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லு, இந்த மார்க்கத்தை விட்டு ஓடிட்டேன்னு சொல்லு, லாத்துசா வணங்குறேன்னு சொல்லு என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவார்கள். இது எல்லாம் சொல்லிட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட தான் வருவாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டேன், இவ்வளவு மோசமான காரியம் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இளைஞர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபி தோழர் பாருங்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறாரு. மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டாரு. அப்படி ஹிஜ்ரத்துக்காக இளைஞர் அவரு மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறாரு. குறைஷிகள் பிடிச்சிட்டாங்க, குறைஷிகள் பிடிச்சு வச்சுட்டாங்க.
குறைஷிகள் பிடிச்சிட்டு கேட்கிறாங்க, சுஹைபே, நீ மதீனாவுக்கு போறது ஒரு பிரச்சனையும் இல்லை, உன்னை மதீனாவுக்கு அனுப்பிடுறோம். ஆனால் நீ மக்காவில் சம்பாதித்த உன்னுடைய பொருளாதாரம், சொத்து அத்தனையுமே எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிரு, எடுத்துட்டு போயிடக்கூடாது, எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருன்றாங்க. சுஹைப் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த செகண்ட் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதையில அந்த சொத்துகள் அத்தனையுமே குறைஷிகிட்ட கொடுத்து மதீனாவிற்கு சாதாரண ஒரு ஆடை அணிந்து கொண்டு ஒரு போகக்கூடிய இளைஞனாக அந்த காலத்தில் இருந்தார்கள். அவ்வளவுங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய சிம்மாசனத்துக்கு பக்கத்துல 2 சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேர்ல ஒருத்தர் வருவார். வர்றவர் பெரிய மனுஷன் கிடையாது, அவருடைய ஆடைகள் கிழிந்திருக்கும், கிழிந்த தங்கள் ஆடைகளை வருவார், தலை பரட்ட தலையாக இருக்கும். அவர் சபைக்கு வருவதற்கு முன்பாக யார் ஓடுவார்? கவர்னராக இருக்கிற, ஆட்சியாளராக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு ஓடுவார்கள். ஓடி அவர் கையை பிடிச்சிட்டு என்ன செய்வாருன்னா, அப்படி கையை பிடிச்சிட்டு தன்னுடைய இருக்கையில் உட்கார வைப்பார். எல்லாரும் பார்ப்பார்கள், எதிர்நாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து வைப்பாரு. ஒரு உமர் போய், ஒரு நாட்டுடைய மன்னர் போய் ஒரு கிழிந்த தொங்கலாடை அணிந்து கொண்டிருக்கிற, பரட்ட தலையோடு இருக்கிற, கேவலமாக இருக்கிற ஒரு ஃபக்கீரை பிடித்து தன்னுடைய சிம்மாசனத்தின் பக்கத்தில் உட்கார வைக்கிறார். யார் அவர் என்று கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், இவர்தான் கப்பாப், இவர்தான் கப்பாப். அவருடைய ஆடையை கழட்டி காட்டுகிறார்கள். இளமை காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய உடம்பை நெருப்புகளால் பொசுக்கப்பட்ட ஒரு இளைஞன். எப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இளைஞர்கள் சாதாரணமா? இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் எந்த நிலையில் இருக்கிறோம்? வரலாறு மாறி பேசுகிறோம். யாரை தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவரை மறந்துவிட்டு கூத்தாடிகளை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறுகிறோம். அவன் காசு வாங்கிட்டு என்ன வேணாலும் நடிப்பான், எப்படி வேணாலும் போவான், அவனை தலைவராக எடுத்துக் கொள்ளுகிறோம், அவன் பின்னால் ஓடுகிறோம். அவன்தான் என்னுடைய வாழ்க்கை என்று பேசுகிறோம். யாரை வாழ்க்கை என்று பேச வேண்டும்? யார் நமக்கு வறுமை நாளில் பரிந்துரை செய்வாரோ அவரை விட்டுவிட்டு கூத்தாடிதான் எனக்கு பரிந்துரை செய்வார். பெண்கள் ஓடுகிறார்களே, பெண்கள் பேசக்கூடிய காட்சி யாரு? எல்லா பெண்களுமா? முஸ்லிம் பெண்கள் பேசக்கூடிய காட்சி எப்படிப்பட்ட காட்சி? இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசியின் கீழ் இடம் கிடைக்கும், அவர்களா அல்லாஹ்வுடைய அரிசியின் கீழ் இருப்பார்கள். உலகத்தில் எந்த தியாகம் செய்யாமல், எந்த நன்மையான காரியங்களில் ஈடுபடாமல் நமக்கு அல்லாஹ்வுடைய அரிசியின் கீழ் இடம் கிடைச்சிருமா? அல்லாஹ்வுடைய அரிசியின் கீழ் இடம் கிடைப்பது சாதாரணம் அல்ல. உங்களுக்கு வாய்ப்பு, இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளணும். இப்படி வாழ்ப்பை வந்து இந்த எப்போ வரைக்கும்? ஒரு முதுமை வரைக்கும் தான், ஒரு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் காலம் வரைக்கும் தான். அந்த வயசில் செய்யக்கூடிய நன்மைகள் அத்தனையுமே அல்லாஹ் உங்களுக்கு நிழலாக அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்துக்கு கீழ் கொடுக்கிறான். அப்ப அந்த சிம்மாசனத்தை இடம் பிடிப்பது எப்படி? ஒரு வரலாறுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட வரலாறு தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். எப்படிப்பட்ட இளைஞர்? அந்த நபித்தோழருடைய பேர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழர் சாதாரணவர் அல்ல, மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர் என்று சொல்லலாம். எப்படி என்று தெரியுங்களா? நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுறவர், நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் ஆடை அணிவார். அவர் போற ட்ரெஸ் என்ன விலைன்னு தெரியாது. அவருடைய சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு பாருங்க, அந்த உணவு சாதாரணமான உணவு அல்ல, விதவிதமான உணவுகளை சாப்பிடுவார். அவர் படுக்கை இருக்கிறது மிக பிரம்மாண்டமான படுக்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஒரு நாள் அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டுல முஹம்மது என்பவர் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்படுகிறார். கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு என்ன செய்யறாருன்னா, தினந்தோறும் அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு போவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரிந்து கொள்வதற்காக போறார். அப்படி போற நேரத்துல தினந்தோறும் எப்படின்னா முதல்ல போவார். அப்படியே முதல் நாள் எப்படி செய்வானா, காதோட கேட்டு போற மாதிரி போவார், காதுல கேட்டு போற மாதிரி. 2வது நாள் கதவு பக்கத்துல உட்காருவார். 3வது என்ன செய்வாரு, உள்ளே போய் உட்கார்ந்து என்ன சொல்றாரு. 4வது என்ன செய்வாங்கன்னா, அப்படியே உள்ளே போய் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாரு. தினந்தோறும் இது வேலை. பெரிய பணக்காரர், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், தினந்தோறும் இந்த வேலை நடக்கிறது.
ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறாருன்னா வீட்டுக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு. அத்தா கிடையாது, அம்மா மட்டும்தான். வீட்டுக்கு தகவல் தெரிஞ்ச உடனேயே வீட்டு குடும்பமே ஒன்று திரண்டுகிறது. குடும்பமே ஒன்று திரண்டு என்ன செய்யணும்னா முஸஅப் ரலியல்லாஹு கிட்ட சமாதானம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ரொம்ப மோசமானவரப்பா அவர் பக்கம் போயிடாத, ஊரே ரெண்டா நிக்குது. அந்த முகம்மது இருப்பாரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவர் சொல்லக்கூடிய கொள்கையினால் ஊரே ரெண்டா நிக்குது. நம்ம கடவுள்கள் எல்லாம் இவர் இழிவா பேசுறாரு, ஆகையால இவர் சொல்றதை கேட்காத என்று சமாதானம் பேசுறான். குடும்பமே வந்து உட்கார்ந்து. ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? எல்லாம் கேட்டு என்ன செய்யறாருன்னா, இல்ல, அவர் சொல்லக்கூடிய கொள்கை உண்மையானது, அல்லாஹ் ஒருவன், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே பாருங்கள், வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா பிடிச்சு வீட்டுக்குள்ள அடைச்சு கையெல்லாம் கட்டி வீட்டுல உட்கார வச்சிடறாங்க. உள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. கைதி, ஜெயில், வீட்டுக்குள்ளே சிறை. இந்த சிறையில் இருக்கிற காலத்தில் அவருக்கு ஒரு செய்தி கேட்கிறது, எப்படியாவது வெளியே தப்பிச்சு ஓடிடணும். எப்படியாவது தப்பிச்சு ஓடுற நேரம் தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்கள் அதிகமாக தாக்கப்படுகிற காலத்தில் முதல் ஹிஜ்ரத்து அபிசீனியாவுக்கு தான். நாட்டை விட்டு போயிடணும். அப்ப எங்க போறது அப்படின்ற செய்தி வருகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான்? நஜ்ஜாஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்ததுல நஜ்ஜாஸ, அவர் நல்லவர்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, ஆனா அல்லாஹ் அறிவிக்கிறான். போ, அபிசீனியாவுக்கு போ, அங்க மக்களை தாட்டி விடு, அங்க நல்ல மன்னர் இருக்கிறான்னு நல்லா தாட்டுறான். அப்ப இந்த செய்தி யாருக்கு வருகிறதுன்னா முஸஅப் ரலியல்லாஹுக்கு வருகிறது. முஸஅப் ரலியல்லாஹுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹ் நேரம் என்ன செய்றாங்கன்னா வீட்டு காவலாளிகிட்ட கூப்பிடுறாரு. காவலாளிகிட்ட கூப்பிட்டு நல்லா தந்திரமா பேசி கைகள்லாம் அவுத்துட்டு வீட்டு இருந்து தப்பிச்சு ஓடி அபிசீனியாவுக்கு ஓடுகிறார். முஸஅப் ரலியல்லாஹு ஓடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் தாவா செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவாக்கள் ரஹீக்குல் மக்தூம் என்ற கிதாபிலே படித்து பாருங்கள். இது எல்லாம் இளைஞர்களை பற்றி பேசக்கூடிய வசனம், ஹதீஸ், நபிமொழிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்ற காலம் இருக்கிறது. சந்தையில போய் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வாங்க உட்காருங்க, எங்கிட்ட பேசுங்க, நான் தான் முஹம்மது. வெளியூர்ல இருந்து வியாபாரத்துக்கு வர கூட்டத்தில் உட்கார்ந்து ரசூலுல்லாஹ், நான் தாங்க முஹம்மது, இனி அல்லாஹ்வுடைய தூதர் நான் தான், அல்லாஹ் ஒருவன் தான் ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. இது மக்காவுல பயங்கரமான பிரச்சனையா இருந்துச்சு. முகமது எங்க போனாலும் இவர் சொல்லக்கூடிய கொள்கை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக பின்னாடி ஒரு கூட்டமே ஓடும். இவர் சொல்றது பொய்யே, இவர் பொய்யர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட்டமே ஓடிக்கொண்டிருந்தது. ரஹீக்குல் மக்தூம்ல படிச்சு பாருங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் தாவா செய்வார்கள். அப்படி வருகிற நேரம் தான் சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலம். குறைஷிகளுக்கு பெரும் தலைவலி. ஏன்னா ஹஜ்ஜுடைய காலத்துல எல்லா மக்களும் இங்க வருவார்கள். எல்லா மக்களும் இங்க வருகிற நேரத்தில் முகம்மது இப்படிப்பட்ட கொள்கை சொல்லிட்டா, இப்படிப்பட்ட மார்க்கத்தை சொல்லிவிட்டால் மக்கள் எல்லாம் குழப்பி விடுவார்களே, மக்கள் எல்லாம் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஓடி விடுவார்களே என்று மக்கள் குறைஷிகளுக்கு பயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் அப்படி போவாங்க. அப்படி இரவு நேரத்தில் ஒரு கூடாரத்துக்காக போய் பேசுவாங்க ரசூலுல்லாஹ். அப்படி பேசுகிற மதீனாவை சார்ந்த ஒரு 5 பேர் கொண்ட ஒரு இளைஞர்கள், அஷ்ஹது ரலியல்லாஹு அன்ஹு, அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த செய்தி வருகிறது. இவர் ஒவ்வொரு கூடாரத்திலும் ரசூலுல்லாஹ் போய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது புதுசா ஒருத்தர் ஒரு புதுவிதமான கருத்தை சொல்லுகிறார். அது நல்ல கருத்தா இருக்குதுன்னு சில பேர் சொல்லுகிற கருத்தை காதில் ஏற்றுக்கொண்டு நேரா போய் அவர் வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, கூடாரத்தை கலைச்சிட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் கூப்பிடுகிறார். 5 பேர் தான், மதீனாவை சேர்ந்த 5 பேர் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறார்கள். ஹஜ் செய்வதற்காக வந்து இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவை கேட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ்வை அழைத்து கொண்டு தன்னுடைய கூடாரத்துக்கு வருகிறார். கூடாரத்துக்கு வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பண்பு இருக்கும்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால என்ன செஞ்சிருவாங்க, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களே. ரசூலுல்லாஹ் பிரதானமான தாவாக்களை, அல்லாஹ்வுடைய வசனங்களை கண் முன்னாடி போடுகிறார்கள். இந்த 5 இளைஞர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த 5 இளைஞர்களும் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனா சுப்ஹானல்லாஹ், மதீனாவுக்கு போனா இவர்கள் அஷ்ஹது அல்லாஹ் சொல்லுகிறார்கள், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எப்படி எனக்கு என்ன செய்யல, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் தூக்கம் வரல? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஒரு அந்நியனை போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சத்திய மார்க்கத்தை சொன்னவர்,
மறுமையில சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அந்த தூதர் அந்த என்ன இருக்கிறாரு, ஒரு நாட்டுல மக்காவுல அந்நியனை போல வழிபோக்கனை விட கேவலமான நிலையில் அந்த மக்கள் நடத்துகிறார்கள் என்று தினந்தோறும் இந்த கவலை, தினந்தோறும் என்னுடைய தாவா மக்கள் மத்தியிலே மதீனா முழுக்க பரவுகிறது. ஒவ்வொரு கோத்திரத்தையும் சந்தித்து தாவா செய்கிறார் இளைஞர்கள். அஷாது யாரு, குடும்பஸ்தரா மதியவரா கிடையாது, இளைஞர். எல்லா இடத்திலும் பிரச்சாரம் செய்து வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அகபா உடன்படிக்கை 70 பேர்கள் மதீனாவிலிருந்து வருகிறார்கள். 5 பேர் போய் 70 பேர்களை ரசூலுல்லாஹ்ட்ட அழைச்சிட்டு வராங்க. மினான்ற இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்கு 70 பேர் வராங்க. 70 பேர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடிக்குகிறார்கள். கைகளை பிடித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பையத்து செய்கிறார்கள். இந்த ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் ஏத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கடைசியா பேசுறாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்ன கொள்கை நாங்க ஏத்துக்கிட்டோம். இதுல என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்குமா? கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கம் கிடைக்கும். நீங்கள் ஒரு காலத்திலும் மறந்து விடாதீர்கள், கண்டிப்பா சொர்க்கம் இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் ஒப்பந்தம் செய்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் கேட்கிறேன், ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்றாங்க. நீங்க இந்த நாட்டுல அந்நியனை போல வாழ்றீங்களே, உங்களை அடித்து துன்புறுப்பதற்கு கூட்டம் கூட்டமாக நிற்கிறார்களே, இந்த கொள்கையை இளைவாக பேசுகிறார்களே, நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடக் கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஒப்பந்தம் பாருங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அங்க இல்ல, மக்காவில் இல்ல, பிறந்த ஊர் மக்கா தானே, மதீனாவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த தோழர்கள் பேசுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனாவுக்கு நான் வர்றேன், என்னை எப்படி பார்த்துக்குவீங்க, எப்படி பார்த்துக்குவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் அஷ்ஹது அல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த கூட்டத்தில் அஷ்ஹது அல்லாஹ் அப்படி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு, தோழர்களே, ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ், நான் வர்றேன்ப்பா, என்னை எப்படி பார்த்துக்குவீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க ஒப்பந்த கையை பிடிக்க சத்தியம் செய்யறீங்கல்ல, அந்த ஒப்பந்தம் செய்யறப்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஏன்னா அந்த ஒப்பந்தம் பயங்கரமா இருக்க போகுது. நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செஞ்சா பெரிய பெரிய விலைகளை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ்ட்ட பார்க்கிறாங்க, எப்படிப்பட்ட தெரியுமா இருக்கணும்? ரசூலுல்லாஹ்ட்ட கையை பிடிச்சு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்கள் உயிரை விட, எங்கள் உயிர் இருக்குல்ல, மதீனாவுக்கு நீங்க வாங்க, எங்க உயிரை கொண்டு உங்களை காப்போம் என்று சொல்கிறார்கள். அத்தனை பேரும் இளைஞர்கள், எங்க உயிரை கொடுத்து காப்போம் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்டிப்பா வர்றேன், கண்டிப்பா அங்க வருவேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த 70 பேர்கள் அஷ்ஹது அல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு இளைஞர் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் போய் தாவா செஞ்ச 70 பேரு, நான் போய் தாவா செஞ்ச, எதனை அழைப்பு பணி செஞ்ச 70 பேரை கூட்டு வந்துட்டேன். நீங்க நல்ல மார்க் அறிஞர, குர்ஆனை மனனம் செய்த நல்ல ஒரு அழைப்பாளர் நீங்கள் கொடுத்தால், அந்த அழைப்பாளர் நீங்க கொடுத்தா, சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாம்ராஜ்யத்தை நாங்கள் உருவாக்குவோன்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்றாங்கன்னா, முஸ்ஹப் அல்லாஹ் வர்றாங்க உள்ள. முஸ்ஹப் அல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க, மதீனாவுல இருந்து மக்காவுல இருந்து அபிசீனியாவுக்கு போய், அபிசீனியாவில இருந்து மக்காவுக்கு மீண்டும் வந்து துன்பங்கள் அனுபவிச்சு மீண்டும் மதீனாவுக்கு போறதுக்கு முன்பாக முதல்ல என்ன செய்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்ஹப் அல்லாஹ் தான் அனுப்புறாங்க. அஷ்ஹது அல்லாஹ் கூட அனுப்புகிறார்கள். எப்படிப்பட்ட வரலாறு பாருங்கள். முஸ்ஹப் அல்லாஹ் ஒரு நாள் பள்ளிவாசலுக்குள்ள வராங்க, இளைஞர் தான் அவர், பள்ளிவாசலுக்குள்ள வராரு. உள்ள வரும்போது கிழிஞ்ச ஆடை, முடியெல்லாம் ஒரு மாறி, அப்படியே பயிர் ஒட்டிய நிலையில் அப்படி உள்ள வர்றாங்க. உள்ள வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஒரே அழுகாச்சு. யா ரசூலுல்லாஹ், எப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்தார், அவர் இந்த வீதியில வந்த வீதி முழுக்க நறுமணம் மணக்குமே, அவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர், எப்படிப்பட்ட நிலை பாருங்கள். மதீனாவுக்கு போறாரு, மிகப்பெரிய கோத்திரங்களை சந்திக்கிறார், தாவா செய்கிறார். வரலாற்றில் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பு ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய கூட்டத்தை முஸ்ஹப் அல்லாஹ் உருவாக்குகிறார்கள். மிகப்பெரிய கூட்டத்தை உருவாக்குகிறார்கள் முஸ்ஹப் அல்லாஹ். அனைவருக்கும் தாவா,
எல்லாரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போறப்போ ஆட்சியை கையில கொடுக்கிற நிலை, அப்படி கையில கொடுத்து ரசூலுல்லாஹ் மதீனாவை ஆட்சி செய்யக்கூடிய நிலை இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட தாவா செய்தார்கள். உஹது யுத்தம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவம். பல ரசூலுல்லாஹ் கண்ணீர் மல்க நடந்த ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் பாருங்கள், முஸஅப் அவர்களை ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கறாங்க. ஹம்ஸா அல்லாஹ் ஒரு பக்கம் சிதைத்து கிடக்குறாங்க. முஸஅப் அப்படி பார்க்கறாங்க. முஸஅப் அப்படி பார்க்கிற நேரத்தில் ஜனாசாவை கொண்டு வந்து தொழு வைத்த பிறகு கபரில் அடக்கம் செய்கிறார்கள். முஸஅப் இடத்துல ஒரே ஒரு துண்டு மட்டும் இருக்கிறது. ஒரே ஒரு துண்டு. செல்வந்தர், செல்வத்திலேயே திகழ்ச்சவர். ஒவ்வொரு நேரத்திற்கு ஒவ்வொரு உணவு, நேரத்திற்கு உடை. அவர் மரணம் எப்படி இருக்கிறது? ஒரு துண்டு தான் இருக்கிறது. தலை கிழித்தா கால் தெரிகிறது, கால் திரித்தா தலை தெரிகிறது. எப்படி என்ன செய்ய போறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மறைத்து இலைகளை கொண்டு என்ன செய்யணும்? அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகம். அஸத் அல்லாஹுவை பற்றி கப்பாப் பின் மாலிக் அல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த ஜும்மாவுடைய நாள் வந்தால் தினந்தோறும் கஅப் பின் மாலிக் அவர்கள் துஆ செய்துகிட்டே இருப்பாராம் ஜும்மாவுடைய நாள்ல. ஏன் ஜும்மாவுடைய நாள்ல துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? என்ன காரணம்? ஒரு நாள் அவருடைய மகன் கேட்கிற, யா என்னுடைய தந்தை, யா அபி, என்னுடைய அத்தா, என்ன ஏன் தினந்தோறும் ஜும்மாவுடைய நாள் வந்தால் அஷ்ஹதுக்கு அருள் செய் என்று ஏன் கேட்கிறீர்கள்? அப்படி கேட்கிற நேரத்தில் கஅப் பின் மாலிக் அல்லாஹ் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை தொழுவதற்கு முன்பாக, கூட்டத்தோடு ஜும்மா நடத்துவதற்கு முன்பாக மதீனாவில் ஜும்மா நடத்தியவர்கள் தான் அஷ்ஹது அல்லாஹு. அந்த இளைஞருக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நான் துஆ செய்து கொண்டே இருப்பேன் என்று வரலாற்றிலே சொல்லி காட்டப்படுகிறது. அப்ப அன்பார்ந்த தோழர்களே, நினைத்து பாருங்கள், எந்த நிழலும் இருக்காது அல்லாஹ்வுடைய அர்ஷை தவிர. அல்லாஹ்வுடைய அரிசை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய மிகப்பெரிய பங்களிப்பு வணக்க வழிபாடுதான். அந்த வணக்க வழிபாடை நீங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் நீங்கள் தொடர்பு வைத்தால், வணக்கத்தை சரியாக நீங்கள் செய்தால், இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு கீழ் உங்களுக்கு இடம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக நம்ம நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அஷ்ஹது அல்லாஹ்வை போல, முஸஅபை போல வாழ முடியாட்டியும் முயற்சி செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா உங்களை என்னை மாக்க கூறிய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.